நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அடுத்தது மீரான் தண்டையார்பேட்டை. உங்களுடைய மீரான், உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். ஹலோ, உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க மீரான். ஹலோ, சொல்லுங்க மீரான். சாமண்ட் பேசுறேன் சார். சொல்லுங்க. இது இப்போ இது பாகிஸ்தானுடைய டீமுடைய நிலைமை எப்படி சார் இருக்கு அந்த வேர்ல்டு கப்ல? சுனில் சார், நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க? நிச்சயமா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வரும். அடுத்தபடியாக அந்த இன்னொரு கேள்வி இருக்கு, அதை சேர்த்து அடுத்து ஒரு நேயர் வந்து இணைந்திருக்கார். அவருடைய பெயர் விவி மோகன். உங்களோட கேள்வியை முன்னாடி வைங்க. விவி மீரான், ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, மன்னிக்கும். இருக்கேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி பேசலாமா? கேட்கலாம் கேளுங்க. கேட்கலாம் சார். இப்போ உலக கோப்பையில டோனி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லா 15 பேரை இது பண்ணிருக்காரு. சேகர் தவான் எடுத்திருக்காங்க. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்லயே இதுவா தான் இது பண்றாரு. ஒன் டேக்கு ஷைன் பண்ணுவாரா, இல்ல டோனியினுடைய அனுபவத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி அவர் முயற்சியில யங்ஸ்டர்ஸ் இது பண்ணி ஜெயிக்க வைக்கலாமா? எனக்கு என்னமோ இந்தியா வந்து இந்த வாட்டி கப்பு வாங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். சேகர் தவான் ஷைன் பண்ணுவாரா? இதான் என்னுடைய கேள்வி. 2 கேள்விகள் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் அணியை பத்தி ஒரு முன்னாடி கேட்ட நேயர் கேட்டாரு. அடுத்தது வந்து ஷிகர் தவான் வந்து ஷைன் பண்ணுவாரா, டோனி வந்து அவரை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் இந்தியா எப்போவுமே ஒரு இமோஷனல் கான்டெஸ்ட், அட்லீஸ்ட் ஃபார் பில்லியன் பீப்புள் ஹியர். பட் நீங்கள் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் காம்பினேஷன் லுக்ஸ், இட் டசன்ட் லுக் வெல் கம்பைன்ட். ஸோ மேன் டு மேன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்தியா வில் ஹோல்ட் தி அட்வான்டேஜ். ப்ளஸ் ஹேவிங் அங்கே ஆண்டிருக்காங்க, ஸோ அங்கே ஆடுனாலே ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் த காம்பினேஷன் டஸ் நாட் லுக், பட் பாகிஸ்தான் இஸ் பாகிஸ்தான். எந்த பாகிஸ்தான் வில் அரைவ் ஆன் தட் டே வி டோன்ட் நோ. மிஸ்பாவுல்லா, யூனிஸ் கான், முகமது ஹஃபீஸ். சைக்கலாஜிக்கலாக அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எந்த நாள் எப்படி விளையாடுவாங்கன்றது ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பாகிஸ்தான் பொறுத்த மட்டும் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா இது வரைக்கும் அவங்க இந்தியாவை ஜெயிச்சதே இல்லை வேர்ல்டு கப்பில். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கு. இது எந்த விதத்துலையாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினெட்லி சைக்கலாஜிக்கலி இட் வில் பி. இந்தியாவோட ரெக்கார்டு வந்து இன் ஆல் தீஸ் சாம்பியன்ஷிப்ஸ் இஸ் ரீசெண்ட் டைம்ஸ் இஸ் பீன் எக்ஸலண்ட். ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா போனாங்க 2003ல். அதுக்கு முன்னாடி இருக்கிற சீரீஸ் எல்லாமே இந்தியா வாஸ் நாட் பிளேயிங் வெல். நியூசிலாண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் ஸ்கோர்ஸ் தேர் கெட்டிங் ஆல் அவுட். பட் அதுவும் மீறி தே டிட் வெல் இன் 2003. சப்சிக்வெண்ட்லி நீங்கள் 2000 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க. ஸோ அவர் ரெக்கார்ட் இன் தீஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி தட் வில் பி அ சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. நவ் இந்த டீம் காம்பினேஷன் பற்றி ஒரு நேர் கேட்டார். சி இட் இஸ் நாட் தோனிங்கிற தோனி பர்சனல் சாய்ஸ் இல்லை. இட் இஸ் ஏதோ டிபேட் பண்ணி யாரை எடுக்கணும் யாரை எடுக்கக்கூடாதுன்னு தே டிபேட் அண்ட் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுறாங்க. இவர் வந்து சேவாக், இவர் ஷிகர் தவான் கேட்டுட்டார். சி யூ குட் ஆல்சோ சி சம்படி நம்ம ஊர் ஆள் முரளி விஜய் ஹூஸ் அக்ளமடைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஸோ வெல். அவருக்கே இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹஸ் நாட் பீன் கிவன். மேபி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். ஷிகர் தவான் அடிப்பாரோ வி ஹோப், பிகாஸ் அவருக்கு வந்து பேசிக்லி கேம் இருக்குது. அவரை எடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அவரோட ஒன் டே கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன் அடிக்காமல் போயிருக்கலாம் அந்த சமீப காலத்தில் ஆடின டெஸ்ட் கிரிக்கெட்டில். பட் இன்னொரு ரீசன் அவர் ஏன் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது டாப் ஆஃப் தி ஆர்டரில் அது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் அது இருந்தால் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக கருதுவாங்க ஜென்ரலாக. ஏன்னா போலர்ஸ்க்கு என்ன ஆகுனா, இடது கை வலது கை மாற்றி மாற்றி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் 2 பேர் ஒன்றா அடிச்சு. அதை வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் போலர்ஸ்க்கு. அந்த ஒரு அட்வான்டேஜ் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவரை வந்து அந்த ஸ்குவாடில் வச்சுருக்காங்க. நிச்சயமா அடுத்தடுத்து காலர்ஸ் நிறையவே வந்துட்டு. இதனை தொடர்ந்து கிரிக்கெட் உலகின் உச்சகட்ட போட்டியான உலகக்கோப்பை போட்டியில் அனுபவமும் இளம் ரத்தமும் சரிசம் விகிதத்தில் இருக்கும்படி அணி தேர்வு அமைவது வழக்கம். ஆனால் இதற்கு மாறாக 11வது உலகக்கோப்பை தொடரில் விளையாட உள்ள 14 அணிகள் வீரர் பட்டியலில் ஏராளமான வித்தியாசங்கள் தென்படுகிறது. கிரிக்கெட் உலகின் முன்னணி போட்டியான உலகக்கோப்பை போட்டியில் இந்த முறை இளம் வீரர்களின் ஆதிக்கம் நிறைந்துள்ளது. 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 29ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற உள்ளது.
இந்த தொடரில் விளையாட உள்ள 14 அணிகளும் தங்களது அணி வீரர்களின் விவரங்களை சர்வதேச கிரிக்கெட் வாரியத்திடம் அளித்துள்ளன. இந்த போட்டியில் அனுபவம் வாய்ந்த முன்னணி வீரர்கள் பலர் அவர்களது அணியிலிருந்து கலற்றி விடப்பட்டுள்ளனர். இந்திய அணியை பொறுத்தவரை ஷேவாக், கம்பீர், ஹர்பஜன் சிங் மற்றும் யுவராஜ் சிங் ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரை பிராவோ மற்றும் பொல்லாடிற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஊதிய விவகாரத்தில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியத்துடன் ஏற்பட்ட மோதலே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் பதவியோடு அணியிலிருந்தும் நீக்கப்பட்டவர் அலிஸ்டர் குக். டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் குக் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் அணியிலிருந்து கலற்றிவிடப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் உமர் குல் காயம் காரணமாக உடல் தகுதி பெறாததால் அணியில் இடம்பெறவில்லை. மோசமான ஆட்டத்திறன் காரணமாக மூத்த பேட்ஸ்மேன் கம்ரான் அக்மல் தனது இடத்தை இழந்தார். இதேபோல் ஆஸ்திரேலியாவின் ரியான் ஹாரிஸ், இலங்கையின் அஜந்தா மென்டிஸ் ஆகியோரும் அணியில் இடம்பெறவில்லை. உலகக்கோப்பை போன்ற ஒரு தொடருக்கு அணியை தேர்வு செய்யும் சவாலான பணியை அனைத்து அணிகளின் தேர்வு குழுவினரும் செய்து முடித்துள்ளனர். இனி சாதிக்க வேண்டிய பொறுப்பு அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களிடம்தான் உள்ளது. நியூஸ் 7 தமிழ் விளையாட்டு செய்தி பிரிவு. ஆப்வியஸாக எல்லா சைடுமே ஒரு டஃப் ஃபைட்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நேயர் வந்து நம்மளுடைய பிரபு இருக்கார். பிரபு, உங்களுடைய கேள்விகளை WV ராமன் சார் அவர் மட்டும் இல்லாமல் சுனில் அவர்களிடம் உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னோட கேள்வி சேவாக் மாதிரி ஒரு அதிரடி பேட்ஸ்மேனை ஏன் எடுக்கலைங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா 99 வேர்ல்டு கப்லேயே அவர் எடுக்காமல் இருந்தாங்க. அப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இப்படி ஒரு விளாசக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை, ஒரு மேட்ச் வின்னர் பேட்ஸ்மேனை, எனி டைம் கேமை மாற்றக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனை ஏன் எடுக்கலன்னு 99 வேர்ல்டு கப்லேயே சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவரால் ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் பல வெற்றிகளை இது பண்ணார். எந்த பவுலரும் சமாளிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தார். அவரை எடுக்காதது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏங்கிறத பற்றி சொல்லுங்க சார். ஆப்வியஸாக உங்களுடைய கஷ்டங்கள் வந்து இதுக்கு சற்று முன்னாடி ஒரு பதிலும் சொல்லியிருந்தார். ஷேவாகோட பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தாலும் இதுக்கு அடுத்தபடியாக வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இளம் வீரரான அக்ஷர் பட்டேல் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான வாய்ப்புகளும் அதிக டேலண்ட்ஸும் வந்து இன்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு காலர் இருக்கார், ரஹ்மான். உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். ராமன் சார் கேட்கணும் சார். கேளுங்க. சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். ஹர்பஜன் சிங் இல்லாமல் நம்ம டீமில் இப்போ அஸ்வின் இருக்காரு, அப்புறம் ஜடேஜா இருக்காரு. ஹர்பஜனை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷ காலம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் வந்துட்டு முன்னணி சுழல் பந்து வீச்சாளராக இருந்திருக்காரு இந்திய அணிக்கு. அது இல்லாமல் ஹர்பஜன் சிங்கோட ஃபார்ம் கூட ஒரு என்கரேஜிங்காக இல்லை தேர்வுக்குள்ளே அவர் எடுக்கிறதுக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் ஹர்பஜன் சிங் எடுக்கலை. அது இல்லாமல் ஒரு குழுவில் வந்துட்டு ஒரு அணியில் பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 3 சுழல் பந்து வீச்சாளர் இருக்காங்க. இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளருக்கு டெஃபினட்டாக இடம் கிடையாது. அதுக்கு காரணமே வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாவும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி, பேட்டிங் கொஞ்சம் விளையாடக்கூடியவங்க, ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டினால் எடுத்திருக்காங்க அவங்கள. சார், நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாடு டீமோட ரொம்ப க்ளோசஸ்ட்டாகவும் மூவ் பண்ணியிருப்பீங்க. அஸ்வினும் உங்களுக்கு நெருங்கியாக தெரிஞ்சிடும் அவரோட பவுலிங் ஆக்ஷன். ஏன்னா இப்போ இருக்கிறதுல கான்ஸ்டன்ட் சீரீஸில் அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த IPL பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்தியன் டீமில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடம் பிடிச்ச தமிழக வீரர் அஸ்வின். அவருடைய வளர்ச்சி, அவருடைய பந்து வச்சு எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும் இதில், அவருடைய பவுலிங் ஆக்ஷன்ஸில் எந்த மாதிரியான, ஏன்னா ஒரு சுடக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பவுலிங்லலாம் ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி போட்டுட்ருப்பார். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் ஒன் டே சொல்லுவாங்கள்ல, யூ எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அவர் ஒன் டே கிரிக்கெட் அந்த ஃபார்மேட்டில் தான் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. போலிங் மட்டும் இல்லை, எப்போ என்ன போடுறது, எந்த பாலை வெளில கொண்டு வருது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஸோ பட் இந்தியா விட்டு போகிற ஃபஸ்ட் டைம் வெளில போய் இங்கிலாண்டை நல்லா பவுலிங் போட்டார், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. இப்போது ஆஸ்திரேலியாவில் பார்ப்போம். என் குறிப்பு என்னென்னா, அந்த கிரவுண்ட்ஸ் ஆர் பிகர். ஸோ அவங்க தே கோ ஆஃப்டர் ஹிம், சான்சஸ் வில் பி பிரைட் ஃபார் ஹிம் டு கெட் விக்கெட்ஸ். பட் எனக்கு டீமில் வந்து ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒரு இஷ்யூ தான் இருந்தது. இப்போது இந்தியன் போலிங்கில் வாட் இஸ் ஆர் வீக்னஸ்? ரன்ஸ் நிறைய கொடுத்துட்டுருக்கோம் எண்டில். ஏன் பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் மிடில் ஓவர்ஸில் யார் இருக்காங்க? எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபீல் ஒரு குட் லெக் ஸ்பின்னர் இருந்தது இந்த டீமில், தேட் வில் கிவ் அ கட்டிங் எட்ஜ்னாங்களே. இந்த அட்டாக்ல வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் இருந்திருக்கும், ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். ஏன்னா அவங்க லெக் ஸ்பின்னர் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதர் bowlers கேன் சோக். அண்ட் இப்போ இருக்கிற டீமில் வந்து யூ லுக் அட் ஜடேஜா, யூ லுக் அட் அக்ஷர், யூ லுக் அட் அஸ்வின், all of them attack, they can choke. ரன் flow ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் ஒன் விக்கெட் டேக்கிங் bowler
சார் நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். பல ரொம்ப ரேரான இன்ஃபர்மேஷனை ரிசர்ச் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ச்சியாக இன்னும் பல நேயர்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்க போகிறோம். ஒரு 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.